ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வானவில் க்ரோஷேட். நான் நம்ம சேனலில் எனக்கு தெரிஞ்ச க்ரோஷேட் நாலேஜை தமிழில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக புரிகிற மாதிரி உங்களுக்கு சொல்லித்தரலான்னு இருக்கேன். நம்ம சேனலோட மோட்டிவே நான் அதிகமாக க்ரோஷேட்டை பற்றி தெரிஞ்சுக்கணும், அதே டைம் அதை உங்களுக்கு ஷேர் பண்ணணும் அப்படிங்கிறது தான். நம்ம சேனலில் எல்லா சாட்டர்டே மார்னிங் 11:11க்கும் டியூஸ்டே ஈவினிங் 6:27க்கும் வீடியோஸ் வரும். நம்ம சேனல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னா மறக்காமல் ஷேரும் பண்ணுங்கள். இப்போ வாங்க நம்ம க்ரோஷேட் வேர்ல்டுக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எக்ஸ்டெண்டட் சிங்கிள் க்ரோஷே, எக்ஸ்டெண்டட் டபுள் க்ரோஷே, எக்ஸ்டெண்டட் ஆஃப் டபுள் க்ரோஷே இந்த ஸ்டிச் எல்லாத்தையும் தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம எக்ஸ்டெண்டட் சிங்கிள் க்ரோஷே தான் பார்க்க போகிறோம். இந்த ஸ்டிச்சை போடுறதுக்கு உங்களுக்கு எவ்வளோ செயின்ஸ் வேணுமோ அவ்வளோ செயின்ஸ் போட்டு எடுத்துக்கோங்க. போட்டுட்டிங்களா? இப்போது ஃபஸ்ட்டு செயினை ஸ்கிப் பண்ணிவிட்டு ரெண்டாவது செயினில் நீடில் இன்செர்ட் பண்ணி வெளியே இருக்கிற ரன்னிங் யானை உங்கள் நீடிலால் எடுத்திங்கன்னா நீடில் 2 லூப்ஸ் இருக்கும். இப்போது நீடில் யானை சுற்றி ஃபஸ்ட்டு லூப் வழியில் எடுங்க. இப்போ மறுபடியும் நீடில் 2 லூப்ஸ் இருக்கும். இப்போது சிங்கிள் க்ரோஷே மாதிரி நீடில் யானை சுற்றிட்டு அந்த 2 லூப் வழியிலையும் வெளியே எடுத்துட்டிங்களா? இதுதான் நம்மளோட எக்ஸ்டெண்டட் சிங்கிள் க்ரோஷே. மறுபடியும் சொல்கிறேன். செயின்குள்ளே நீடில் இன்செர்ட் பண்ணி வெளியே இருக்கிற யானை எடுத்துட்டு மறுபடியும் நீடில் யானை சுற்றிட்டு ஃபஸ்ட்டு ஒரு லூப் வழியில் எடுங்க. இப்போ மறுபடியும் யானை சுற்றிட்டு அது இருக்கிற 2 லூப் வழியிலையும் வெளியே எடுத்துட்டிங்களா? இதே மாதிரி தான் இந்த லைன் ஃபுல்லாக போட்டுட்டு ஒரு பேட்டர்ன் மாதிரி போட்டு எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். இதுதான் நம்மளோட எக்ஸ்டெண்டட் சிங்கிள் க்ரோஷே. ரொம்பவே ஈஸியாக இருக்குல்ல? இப்போ அடுத்தது நம்ம எக்ஸ்டெண்டட் டபுள் க்ரோஷே பார்க்க போகிறோம். இதுக்கும் உங்களுக்கு எவ்வளோ செயின்ஸ் வேணுமோ அவ்வளோ செயின்ஸ் போட்டு எடுத்துக்கோங்க. எடுத்துட்டிங்களா? இப்போ ஃபஸ்ட் 2 செயினை ஸ்கிப் பண்ணிவிட்டு 3வது செயினில் நீடில் யானை சுற்றிட்டு உள்ளே இன்செர்ட் பண்ணுங்கள். இன்செர்ட் பண்ணி வெளியே இருக்கிற ரன்னிங் நூலை நீடிலால் வெளியேடுங்க. எடுத்தீங்க அப்படின்னா நம்மளோட நீடில் 3 லூப் இருக்கும். இப்போது மறுபடியும் நூலை சுற்றிட்டு ஃபஸ்ட்டு லூப் வழியில் நீடில் வெளியேடுங்க. எடுத்தீங்க அப்படின்னா இப்போ மறுபடியும் 3 லூப் இருக்கும். மறுபடியும் யானை சுற்றிட்டு டபுள் க்ரோஷே மாதிரி ஃபஸ்ட்டு 2 லூப் வழியில் எடுங்க. மறுபடியும் யானை சுற்றிட்டு கடைசி 2 லூப் வழியிலையும் எடுத்துருங்க. புரிஞ்சா? இதுதான் எக்ஸ்டெண்டட் டபுள் க்ரோஷே. மறுபடியும் சொல்கிறேன். நீடில் யானை சுற்றிட்டு செயின்குள்ளே விட்டு வெளியே இருக்கிற ரன்னிங் நூலை எடுத்தீங்க அப்படின்னா இப்போ நீடில் 3 லூப் இருக்கும். மறுபடியும் யானை சுற்றிட்டு அந்த 3 லூப்பில் ஃபஸ்ட் லூப் வழியில் வெளியேடுங்க. எடுத்திங்கன்னா இப்போ மறுபடியும் 3 லூப் இருக்கும். மறுபடியும் யானை சுற்றிட்டு அந்த 2 லூப் வழியில் எடுத்திங்கன்னா இப்போ 2 லூப் இருக்கும். மறுபடியும் யானை சுற்றிட்டு லாஸ்ட் 2 லூப் வழியிலையும் நீடில் வெளியே எடுத்துருங்க.
ஓகேவா, இதுதான் நம்ம எக்ஸ்டெண்டட் டபுள் க்ரோஷே. இதே மாதிரி தான் ஃபுல் பேட்டர்னும் போட்டு எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட் ரோ முடிஞ்சிட்டு 2 செயின் போட்டுக்கோங்க. போட்டுட்டு அதே மாதிரி தான் உங்களுக்கு எவ்வளோ பெருசாக வேணுமோ அவ்வளோ பெரிய பேட்டர்ன் வந்து போட்டுக்கோங்க. அவ்வளோதான். இதுதான் வந்து எக்ஸ்டெண்டட் டபுள் க்ரோஷே. இப்போ அடுத்து வந்து எக்ஸ்டெண்டட் ஆஃப் டபுள் க்ரோஷே. இது எக்ஸ்டெண்டட் ஆஃப் டபுள் க்ரோஷே. இது எப்படின்னா நம்மளோட ஆஃப் டபுள் க்ரோஷே மாதிரி தான். இப்போ நம்ம சிங்கிள் க்ரோஷே டபுள் க்ரோஷே பார்த்தோம்ல, சேம் அதே மாதிரி தான். நீடிலால் யானை சுற்றிட்டு செயின்குள்ளே ஃபஸ்ட் 2 செயினை ஸ்கிப் பண்ணிவிட்டு 3வது செயினில் இன்செர்ட் பண்ணுங்கள். இன்செர்ட் பண்ணி வெளியே இருக்கிற ரன்னிங் நூலை எடுங்க. எடுத்தீங்க அப்படின்னா நம்ம நீடில் வந்து 3 லூப் இருக்கும். இப்போது நீடில் யானை சுற்றிட்டு ஃபஸ்ட் லூப் வழியில் எடுங்க. எடுத்திங்கன்னா இப்போ மறுபடியும் 3 லூப் இருக்கும். மறுபடியும் யானை சுற்றிட்டு அந்த 3 லூப் வழியிலையும் வெளியே எடுத்துருங்க. புரிஞ்சா? இப்போ மறுபடியும் சொல்கிறேன். நம்ம நீடில் யானை சுற்றிட்டு அடுத்த செயின்குள்ளே இன்செர்ட் பண்ணுங்கள். இன்செர்ட் பண்ணி வெளியே இருக்கிற ரன்னிங் நூலை வெளியே எடுங்க. எடுத்திங்கன்னா நீடில் 3 லூப் இருக்கும். இப்போ மறுபடியும் யானை சுற்றிட்டு ஃபஸ்ட் லூப் வழியில் எடுங்க. எடுத்துட்டு இப்போ 3 லூப் இருக்குமா, மறுபடியும் யானை சுற்றிட்டு அந்த 3 லூப் வழியிலையும் வெளியே எடுத்துருங்க. ஓகேவா? இதே மாதிரி உங்களுக்கு எவ்வளோ பெரிய பேட்டர்ன் வேணுமோ அவ்வளோ பெரிய பேட்டர்ன் வந்து போட்டு எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். இதுதான் வந்து எக்ஸ்டர்னல் ஆஃப் டபுள் க்ரோஷே. ஓகேவா? இந்த ஸ்டிச்சஸ் எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். இதில் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. வேறு யாராச்சும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னா மறக்காமல் ஷேரும் பண்ணுங்கள். நம்மளோட வீடியோவை தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம இதே மாதிரி நிறைய க்ரோஷெட் ஸ்டிச்சஸை பற்றி தெரிஞ்சுக்கலாம். நம்மளோட க்ரோஷெட் பயணத்தையும் தொடரலாம். பாய்.